ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் சில ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃப்ரீ டெலிவரி அப்படின்றதுனால தான் நான் வந்து ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டரே பண்ணுவேன். ஸோ எவ்வளோ பேர் ஃப்ரீ டெலிவரியில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பெரும்பாலும் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்டு, மீஷோ எல்லாமே வந்து ஃப்ரீ டெலிவரி வராது, கேஷ் ஆன் டெலிவரி தான் வரும் இல்லையா. ஐ மீன் ஃப்ரீ டெலிவரி வராமல் கேஷ் வந்து கொடுப்பாங்க, டெலிவரி சார்ஜுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு டெலிவரி சார்ஜே இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் நான் பார்த்து சூஸ் பண்ணி கம்மி ப்ரைஸில் என்ன கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன் நம்ம தேவையான பொருள் என்ன அப்படின்னு. ஸோ அப்படி என்ன பொருள் வாங்கியிருக்கேன் பார்க்கலாமா. சேஃபாக வந்திருக்கு. இது வந்து கார்டனுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அபீஸ் ஃபார்ம்னு. ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு செடிகளை பற்றி தான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுறேன். என்னென்ன செடிகள் வளர்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா. புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 4 ட்ரே இருக்குங்க. இது வந்து சீட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து இதில் கோகோபிட்டோ இல்லை மணலோ வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து சீட்ஸ்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து துளுத்து வரும். அதே மாதிரி நம்ம என்னென்ன சீட்ஸ் போடுறோம் அப்படின்றது இதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணி எடுத்து அழகாக வந்து வேறு பாட்டில் மாற்றி வைக்கலாம். இதே வந்து தரையில் போட்டோம்னா அது ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது, அது என்ன சீட்ஸு என்ன பிளான்ட்டுன்னு தெரியாமல் போயிடுது வளர்ந்த பிறகு. ஸோ அதையும் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சில கொடி வகைகள் போட்டுட்டு அது என்ன செடின்னு தெரியாமையே. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரேவே வந்து நான் வாங்கியிருக்கேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வந்து போட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து 2 வந்து டேமேஜ் ஆகி போயிருக்கு. அதையுமே வந்து காமிக்கிற மாதிரி இதில் போட்டு இதில் அழுத்தி இது வந்து எப்படின்னா பேப்பர் மாதிரி இருக்குங்க. ஸோ டேமேஜ் ஆகாமல் வந்து தான் அலாந்துருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இது பாருங்கள், இதெல்லாம் கிழிஞ்சி இருக்கு. இது ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாகவே வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்கு. இது வந்து ரிட்டர்ன் தான் போடணும். இல்லை நமக்கு வந்து என்னன்னா 4-5 ட்ரே வந்திருக்கு. வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு 2ஆக வச்சுக்கிறோம், நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்கும், நல்லது. இந்த மாதிரி இல்லை நம்ம சிங்கிளாகவே நிறைய ட்ரே தேவைப்படுது நம்மளுக்கு பதியம் போடுறதுக்கு அப்படின்னா ஸோ இது ரிட்டர்ன் போட்டுட்டு திருப்பி அடுத்து வந்து டேமேஜ் இல்லாத வர மாதிரி பார்க்கணும். பொதுவாக வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு 120 ரூபாய் 150 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் டெலிவரி சார்ஜ் கண்டிப்பாக வந்து 75 ரூபாயிலேருந்து 80 ரூபா அப்படி போட்டுடுறாங்க. மினிமம் 70 ரூபாய் இருக்கும். ஸோ அதில் நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லை, லாபமே இல்லையா. அதனால தான் ஃப்ரீ டெலிவரி வர மாதிரி நம்ம வந்து கம்மி ப்ரைஸில் ஆர்டர் பண்ணி வாங்குறேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. பொதுவாக வந்து நான் மீஷோவில் வந்து ஏதாவது செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஃப்ரீ டெலிவரியா அப்படின்ட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம 100 ரூபாய் பொருளுக்கு 70 ரூபாய் டெலிவரி சார்ஜ் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். கம்பல்சரி அமேசான்லலாம் வந்து மினிமம் இவ்வளோ ருபீஸ்க்கு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மீஷோவில் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்ம ஆர்டர் போட்டால் கூட வந்து ஃப்ரீ டெலிவரியாக வருது. ஸோ அதனால் நிறைய பொருள் வந்து மீஷோவில் நான் வந்து வாங்குவேன். பெரும்பாலும் கம்மியான ப்ரைஸில் என்ன கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணுவேன். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் ரொம்ப அதிகமாகலாம் வாங்க மாட்டேங்க. ஸோ உங்களில் எவ்வளோ பேர் நீங்கள் அந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் நமக்கு தேவையான பொருள் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்குறீங்க ஃப்ரீ டெலிவரி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரே வந்து கீழே எடுத்து வச்சிடலாம். இதில் 5 இருக்குது. ஸோ ரிட்டர்ன் போடுறதா இருந்தால் ரிட்டர்ன் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். 2 ட்ரே தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ரொம்ப நம்ம வந்து பதியம் போட போகிறது கிடையாது. ஸோ சில விதைகள் நம்ம வாங்கியிருக்கோம், அந்த விதைகள் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் பாட்டில் வந்து நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரே. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாண்டாகவும் வந்து யூஸ் ஆகும். வீடியோ எடுக்க, செல்ஃபி எடுக்கவோ, இல்லை நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம செடிங்களாண்டெல்லாம் எடுக்கிறோம். முக்கியமாக கார்டனுக்காக தான் எடுத்திருக்கேங்க, இதை வாங்கியிருக்கேன். சாரி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன்லலாம் சில செடிங்கள்லாம் வந்து ஹைட்டாக இருக்குது, அதில் ஃப்ளவர்ஸ் பிஞ்சு இந்த மாதிரி எடுக்குது காய்களாம் அப்படின்னா நம்ம வந்து கிட்ட போய் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து
கழண்டு அதாவது உடஞ்சே வந்துருச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது தெரியல. நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ப்ளூடூத்தும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னாலோ இல்லை வீடியோ எடுக்கிறோம்னாலோ இந்த பட்டன் அழுத்தினா ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் என்ன ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு. ஸோ இந்த லைட் தாங்க, இது வந்து கொஞ்சம் பொழுது போச்சு இல்லை இருட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா லைட் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது இந்த ஸ்டிக்கை பற்றி. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கலாங்க. ஸோ இதோட பாக்ஸ் பாருங்கள், இப்போ ஓப்பன் ஆகி வருது. ஓகே, இப்படி தான் நம்ம ஃபோன் மொபைல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம லென்த் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த வருங்க அதே மாதிரி லூஸாக இருக்குது, டைட் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி டைட்டாக நிற்கிறதுக்கு இப்படி டைட் பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு சாஞ்சிக்கிட்டே இருந்தது இல்லையா இது, இப்போ இதை டைட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்க சாயில. ஸோ நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து ஹேங்கிள் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே டைட்னஸ் இருந்தால் தான் இது கரெக்டாக நிற்கும், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சாஞ்சிடும். பொதுவாக வந்து ஆன்லைனில் வந்து நம்ம ஒரு 100 ரூபாய் 150 ரூபாயில் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா 70 ரூபாயிலேருந்து 75 ரூபாய் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து போட்டுருவாங்க. நம்ம வந்து டெலிவரி சார்ஜே வேண்டாம், நமக்கு வந்து வாங்குற பொருளுக்கான ப்ரைஸ் மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஃப்ரீ டெலிவரியில் வந்து என்ன பொருள் ப்ராடக்ட் வந்து கிடைக்குதோ நம்ம வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் வந்து வாங்குவேன். ஏன்னா டெலிவரி சார்ஜ் அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா இப்போ நம்ம வந்து 100 ரூபாய் பொருள் வாங்குறோம் அப்படின்னா 70 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுத்து வாங்குறதுன்றது வேஸ்ட் இல்லையா. ஸோ மீஷோவில் எனக்கு தெரிஞ்சு டெலிவரி சார்ஜ் இல்லாமல் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, இப்போவும் சொல்கிறேன். பாருங்க சூப்பராக லைட்டோட இதில் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மொபைல் ஃபோனை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வச்சு நம்ம மொபைல் ஃபோனை வந்து வச்சுக்கலாம். நல்லா வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த லேம்போட வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கிப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து நம்ம வீட்டுக்காக வாங்கினது, அதனால தான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி வாங்கின செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து இந்த லைட் இருக்காது, பிளைனாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லென்த் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ 2லேருந்து 3 அடி கிட்ட இருக்கு. அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாமா. இந்த ஹேங்கர் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். வாலில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் எல்லாம் போடாமல் இந்த ஸ்டிக்கரை அப்படியே ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். ஸோ இங்கே இருக்குது, நமக்கு வந்து வார்ட்ரோப்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூட வந்து ஒட்டி விட்டுட்டு நம்ம ஹேண்ட்பேக்லாம் வந்து மாட்டி விடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ 2 இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ டெலிவரின்ட்டு. ஸோ இதில் சூப்பராக வந்திருக்கு இந்த பொருள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.